தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பாக தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்ய அனுமதி கோரி மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் வில்சன் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். மக்களவையில் தற்போதுள்ள 543 இடங்களின் அடிப்படையில் மகளிர் இடஒதுக்கீட்டை செயல்படுத்த வேண்டும் என்றும் திமுக வலியுறுத்தியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2029 நாடாளுமன்ற தேர்தலிலே மகளிர் இடஒதுக்கீட்டை செயல்படுத்த வேண்டும் என்றும் திமுக அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன், உங்களுடைய விவரங்கள். அதாவது மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் வில்சன் ஒரு தனிநபர் மசோதா ஒன்றை தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். அதில் அடுத்து வரும் தேர்தலில், அதாவது 2029 நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தற்போது உள்ள 543 தொகுதிகளினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் தொகுதிகளை பிரித்து வழங்க வேண்டும். இதற்காக கூடுதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக காத்திராமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய கணக்குகளின் அடிப்படையிலேயே அதனை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். அதே போன்று அனைத்து மாநில சட்டமன்றங்களிலும் யூனியன் பிரதேசங்களுடைய சட்டப்பேரவைகளிலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் 2023ஆம் ஆண்டு ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது நிலுவையில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதனை உடனடியாக செயல்படுத்தும் விதமாக ஒரு தனிநபர் மசோதாவாக தற்போது திமுக உறுப்பினர் வில்சன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அதை உடனடியாக விவாதத்துக்கு எடுத்து தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு நோட்டீஸும் கொடுத்திருக்கிறார். இந்த நாடாளுமன்றம் கூடும்போது அந்த நோட்டீஸை அவர் வலியுறுத்த இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.